சவுதி அரேபியாவில் சம்பளம் கொடுக்காமல் சித்திரவதைக்கு உள்ளான தமிழகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மீட்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் செல்வி. இவரது கணவர் இறந்துவிட்டதால் மகளை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல அங்குள்ள அப்துல் காதர் என்ற ஏஜென்ட்டை அணுகியுள்ளார். அவர் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி சவுதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். சவுதியில் வீட்டு வேலைக்கு சென்ற செல்விக்கு சரியான சாப்பாடு மற்றும் சம்பளம் தரவில்லை என்றும் அது பற்றி கேட்டபோது சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனது உறவினர்களுக்கு செல்வி தகவல் கொடுத்ததை அடுத்து ஏஜென்ட் அப்துல் காதரிடம் உறவினர்கள் தகராறில் ஈடுபட்டனர். உடனடியாக ஏஜென்ட் அப்துல் காதர் செல்வியை தமிழகம் அழைத்து வர ஏற்பாடு செய்ததை அடுத்து புதனன்று இரவு செல்வி சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் பேசிய செல்வி தன்னை போன்று 2000 தமிழ் பெண்கள் சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டார். ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நான் படாத கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு என் ஹஸ்பண்ட் செத்து 12 வருஷம் ஆச்சு. இதை முறை நான் வெளியில போயிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக போனேன். ஆனா போய் நான் அங்க நிம்மதியா இருக்கவே இல்லை. ஒரு நாள் கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். எவ்வளவு வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு நிம்மதி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஆனா நான் டிவியில போட்டதுனாலதான் ஆப்பிரிக்காரர் இங்க வந்தாரு. அவருக்கு நான் தாங்கி சொல்லிக்கிறேன். எனக்கு எடுத்ததுனால அவருக்கு தாங்கி சொல்லிக்கிறேன்.